ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முண்டிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய எங்கள் தகப்பன் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு எடுத்தரும்படியாய், எங்களுக்கு போதிக்கும்படியாய், உபதேசிக்கும்படியாய், இந்த நாளுக்குரிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே அதில் பிரசங்க வார்த்தையை ஆசீர்வதித்து வழிநடத்தி தரும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே தகப்பனே உம்மை பாதம் பணிந்து, ஆண்டவரே தாழ்மையோடு உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வேலையை தகப்பனை பொறுப்படுத்து கொள்ளும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சம் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் அக்கினினாலும் கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையுடைய நாமமும் இரத்தமும் மன்னிப்பும் இருமையும் இரக்கமும் தயவும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரை ஆவியின் நிறைவும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவம் சாயலும் பலனும் ஆண்டவரே அல்லேலூயா உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய பேரன்பும் என்னையும் லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளும் ஆராதனைக்கு பங்கு பெற்ற யாவரையும் முற்றுமுடிய ஆட்கொண்டு ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, நீரே இதை செய்தீர் என்று. செய்யாத வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய மனநிலை இருக்கலாம். நீரே இதை செய்தீர் என்று சொல்றதுக்கு முன்னாடி, புரியுதா? நீரே இதை செய்தீர்னு திடீர்னு தடிக்கு தொப்பின்னு உழ போனோம், டப்புன்னு ஒரு கொம்போ ஒரு பிடிக்கிறது ஏதோ ஒன்று கிடச்சிச்சு, அப்படி பிடிச்சி நின்றுட்டோம். உடனே யாரை சொல்லுவோம்? ஏசப்பாவை தான் சொல்லுவோம். முதல்ல ஏசப்பான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சொல்லுவோம் ஏசப்பா நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்கன்னு. சில நேரம் தொப்புக்கடின்னு விழுந்துருவோம், சக்கையாக பேத்துக்குச்சின்னு பார்ப்போம், அது எதுவுமே பேத்துருக்காது. சராய்ப்பாது இருக்குமான்னு பார்ப்போம், இருக்காது. இன்னொரு சந்தேகம் இருக்கும், அன்னைக்கு தெரியாது, அடுத்த நாள் தான் தெரியும் விழுந்த வழியெல்லான்னு. அடுத்த நாளும் நம்ம எதிர்பார்த்தபடி இல்லைன்னும் போது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஏசப்பா நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க. அதான் நீங்கள் தான் செய்தீங்கன்னு அர்த்தம். நீங்கள் காப்பாற்றினீங்க, நீங்கள் தப்ப வச்சிங்க, நீங்கள் சந்திச்சிங்க, நீங்கள் கொடுத்தீங்க, கொண்டீங்க, தந்தீங்க, இது எல்லாமே நீரே செய்தீர் என்பது தான் அர்த்தம். இப்போ கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தது யார் செஞ்சா? ஏசப்பா தானே செஞ்சாருன்னு இல்லையா? பையனா செஞ்சுட்டான்? கிடையாது. பையனோடு இருந்து கர்த்தர் செய்தார். மேலான விருப்பங்களை எல்லாம் பெற்றோர் சொல்கிறாங்க, அடுத்த கட்டத்தை சொல்கிறாங்க. அந்த கட்டத்தையும் நிறைவேற்றணுன்னா அது ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்கணும். அது ஆண்டவருக்கு அது விருப்பமாக இருக்கணும். அது அவனுக்கு தீமை இல்லைன்னு தெரிஞ்சால் கொடுப்பாரு. அது தீமை. ஏன்னா இன்றைக்கி சிறுவர்கள் இன்றைக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த 15 வயதுக்கு உட்பட்ட 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் செய்கிற காரியங்களை எல்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன மாதிரிலாம், எதுக்கு அடிமையாகிறாங்க, என்னத்துக்கு அடிமையாகிறாங்க? ஃபுல் ஆபாசங்களுக்கும் இன்டர்நெட்டுகளுக்கும் அடிமையாகிறாங்க, யூடியூப்புகளுக்கு அடிமையாகிறாங்க, சினிமாக்களுக்கு அடிமையாகிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அதை செய்கிறதுல தீவிரிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் கூட்டு சேர்ந்து தீவிரிக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்களை பார்க்குறோம். நிறைய அவைகளிலெல்லாம் தப்பு வித்து காக்கணும்னா கர்த்தர் தான் காக்க முடியும். நல்லபடியாக தாம்மா போனேன், நல்லபடியாம்மா வந்தேன்னு தான் சொல்லுவாங்க. நான் இடையில என்ன நடந்ததுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். முத்தி தெருவுக்கு வரும்போது தான் தெரியும், வரும். அதனால கர்த்தராகிய தேவன் செய்ததை நீரே செய்தீர் என்று கண்டிப்பாக சொல்லணும். நீரே அதை செய்தீர் என்று. செய்யாத வரைக்கும் செய்யாதவரை போல தான் இருப்பார். அவர் சொன்னது கொடுக்காத வரைக்கும் அவர் கொடுக்காதவர் போல தான் இருப்பார், செய்யாதவரை போல தான் இருப்பார். செஞ்ச பிறகு நீரே அதை செய்தீர் என்றது அவர் நாமத்துக்கு மகிமையாக இருக்குமா? நீரே செய்வீர், கட்டாயம் செய்வீர், நீரே செய்வீர் காத்திருந்து
பெற்றுக்கொள்கிறவங்க அவர் கொடுக்குற கனத்துக்கும் மகிமையிலும் அவர் கொடுக்குற கிருபையின் தைரியத்தினால அவர் ரெண்டையிலே போய் வெக்கம் இல்லாமல் போய் நிற்போம். இல்லைன்னா ஆசீர்வாதத்தை வெட்கத்தோடு வாங்குவோம். வேறு ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதத்தை கிருபையாக வாங்குவோம், ஆனால் வெட்கத்தோடு வாங்குவோம். எது நமக்கு நல்லது? நம்ம வெட்கத்தோடு எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டவர் தான் நீரே செய்தீர் என்று. நம் வெட்கி இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது, நாம் தவறுகிற காரியங்கள் நிறைய இருக்குது, நாம் தப்பு செய்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. அவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு அதை உணர்த்தும் போது எவ்வளோ காலமாக இந்த தவறை செஞ்சுட்டு வரோம்னு சொல்லும்போது அங்கேயே தேவனுடைய இரக்கம் இருக்க தான் செய்து நன்றாய் உணரும்படி செய்கிறது. அவர் எதுக்கு எந்த நோக்கத்துக்கு வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்குரிய புடமிடுதல், அந்த நோக்கத்துக்குரிய பரிசுத்தம், அந்த நோக்கத்துக்குரிய அக்கினி புடமிடுதல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஆபேத் நேகோ சாத்ராத் மேஷக் ஆபேத் நேகுக்கு வந்தது வேற, எல்லாமே சாத்தானால தான். தானியலுக்கு வந்தது வேற. அப்புறம் தானியலுக்கும் சாத்ராத் மேஷாக்குக்கும் ஒட்டுமொத்தமாக வந்தது 2ஆம் அதிகாரத்தில். 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பிரச்சனை 6ஆம் அதிகாரத்தில் வருது அப்படின்னு. எல்லாமே அழிக்க தான் வருது, ஆனால் வேறு விதமாக வருது. தேவனால் புடமிடப்பட்ட பிள்ளைங்க, தேவனுக்கு முன்பாக சொக்க தங்கமாக இருக்கிற பிள்ளைங்க, பாவத்துக்கு பயந்து விலகுகிற பிள்ளைங்க, கண்களின் இச்சைகளுக்கு விலகிற பிள்ளைங்க, தீமை செய்யறதுக்கு பயப்படுற பிள்ளைங்க, இவங்கெல்லாம் பயப்படுற பிள்ளைங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கடுமையான தாக்குதல்கள் வருது. கடுமையானன்னா சாதாரணமானதில்லை, மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வருது. ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, இந்த சம்பவம் நம்ம நிறைய நேரங்கள் கர்த்தருடைய கிருபையினால நம்ம பார்த்துருப்போம். இந்த வாலிபன் யோசித்திருக்க மாட்டாரா? நான் ஏன்டா அன்றைக்கி அப்பா சொன்னதை கேட்டு நான் ஏன் அண்ணனுங்களை பார்க்க வரணும், ஆடு மேய்ச்சிட்ருக்கிறவனுங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் போனோம்? அன்னைக்கு பார்த்து நான் மறுப்பு சொல்லாமல் போயிட்டேனே. அன்னைக்கு பார்த்து அப்பா வார்த்தை எப்போதும் கேட்டு செய்கிறவர் தான். ஆனாலும் அன்னைக்கு அவர் இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதை கேட்காம இருந்திருந்தேன்னா என் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்திருக்க மாட்டேனே. சொப்பனத்துக்கும் தேவன் கொடுத்த சொப்பனத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் அந்த 17 வயது நிரம்பின வாலிபன் தேவனுக்கு பிரியமான மகன்தான், தேவனுக்கு உகந்த மகன்தான். புடமிடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மகனை அப்படியே கொடுத்துட்ருக்கலாம். கரெக்டாக 30வது வயசு அவங்க அப்பாவோட இருக்கும்போது கொடுத்துட்ருக்கலாம். அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை இது என்னென்னு முழிக்கிறீங்க, அது என்னென்னு தெரியலையேன்னு. அவர் கொடுத்த அந்த சொப்பனங்கள் எல்லாம் வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 37ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. சந்தேகப்படுறதுனால வாசித்துலாம். 37ஆம் அதிகாரம் 5, 6, 7. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இந்த சொப்பனத்தை அவர் நினைச்சு பார்த்திருப்பாரு. கொஞ்சம் காலங்கள், இந்த காலங்கள் அவர் கொடுமையான காலங்களில் கடந்து போயிட்டு இருக்கும்போது நினைச்சு எழுதிருப்பார். சொப்பனம் நான் கேட்கலையே, சொப்பனம் நான் கேட்டு தேவன் தர்றது கிடையாது, அவராக கொடுக்கறது. வரும் நாளிலே நடத்துதலுக்குரிய சொப்பனங்கள் கொடுக்குறார். அது 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 ஒரு விதம், ஒரு விதம். அப்புறம் எச்சரிப்புக்காக கொடுக்குறாரு.
சிலது வந்து தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, என் அனுமதியில், என் பார்வையில், என் அனுமதியோடு தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்க கொள்கிறாங்கன்றத நீ பார்த்துக்கோ பார்த்துக்கோ. சாத்தான் அங்கிருந்து வருகிற அந்த காரியங்கள் எல்லாமே தேவன் நீ பார்த்துக்கோன்னு எச்சரிக்கையாக கொடுக்குறாரு. சில நேரங்களில் அப்படி இல்லாமையும் இருக்குது, அப்படி எச்சரிப்புகள் இல்லாமையும் இருக்குது. ஆனால் எச்சரிப்புகள் கொடுக்குற நேரமும் இருக்குது. இது இவருக்கு யோசேப்புக்கு கொடுத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதமான தேவ திட்டம். அது தேவனுடைய பூமியில் மனுமக்களுக்காக அவர் செய்ய போகிற, கர்த்தருடைய தாசனை கொண்டு செய்ய போகிற ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய வேலை, பெரிய காரியம். அதுக்கு யாக்கோபுடைய மகனை தான் தெரிந்து கொண்டார். இந்த மகனை தான் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்து வச்சிருந்ததுனால, தெரிந்து கொண்டதுனால அந்த காலகட்டத்தில் கர்த்தர் யாக்கோப்புக்கும் ராகேலுக்கும் மூத்த மகனாக பிறக்க செய்தார். அதெல்லாம் அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். இது எல்லாமே வந்து இது எல்லாமே தேவன் எடுத்து வச்சிருக்கிற காரியம், செய்து வச்சிருக்கிற காரியம். சொப்பனத்தை தேவன் கொடாமல் இருந்திருந்தா இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சொப்பனத்தை கொடுத்தா அந்த சொப்பனத்தை கொண்டு போய் சகோதரர்களுக்கு போய் சொல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார். அது வேணா இருக்கும், எதிர்பார்த்திருப்பார். சொல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார். சொல்லாமல், ஏன்னா அந்த சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவருக்கு தெரியும். யாக்கோபுடைய மற்ற மகன்கள் அவ்வளோ பேரும் துஷ்டனுங்க, பொல்லாதவனுங்க, துர்க்குணம் முடிச்சவனுங்க, பொறாமையில் நிறைஞ்சவனுங்க, அவனுங்களுக்காகவே அவனுங்க வாழணும்னு நினைக்கிறவனுங்க, அதுக்காக எதையும் செய்யக்கூடியவனுங்க, தயவுதாட்சணையே காட்ட மாட்டானுங்க. யாக்கோப்புக்கு நிறைய பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்கும். தீனால் மட்டும் இல்லை, நிறைய பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மற்ற பொம்பளை பிள்ளைங்களாம் நிறைய இருக்கும் அவருக்கு. ஆனால் அவங்க குணங்களும் அவங்களுடைய இதெல்லாம் எப்படிப்பட்டவனுங்கன்றது கர்த்தருக்கு தான் நன்மை தெரியும். அதுக்கப்புறம் யாக்கோப்புக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு தெரிகிற அளவுக்கு யாக்கோப்புக்கு தெரியாது. யாக்கோப்புக்கு தேவனோடு தான் சஞ்சரிக்கிறாரு, தேவனோடு தான் உறவில் இருக்கிறாரு, பரிசுத்த உறவில் இருக்கிறாரு பரலோக தகப்பனோட. ஆனாலும் தேவனுக்கு தெரிகிற அளவுக்கு இவருக்கு தெரியாது. தேவன் சொன்னாதான் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட இவர்களை தன் சகோதரர்கள் செய்கிற சில தப்பிதங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத தப்பிதங்கள், தன் தகப்பனாருக்கு பிடிக்காத தப்பிதங்களை எல்லாம், அண்ணன்மார்கள் செய்கிறதை எல்லாம் அதை இவர் பார்க்குறாரு. இதில் சில தீய குணங்களை எல்லாம் இவர் பார்க்குறாரு, யோசேப்பு பார்க்குறாரு. ஆனாலும் கூட சந்தோஷப்படுவானுங்கன்னு நினச்சிட்டாரு. சந்தோஷப்படுவானுங்க, நம்ம தம்பிக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, வாழ்த்துவானுங்க, ஆசீர்வதிப்பானுங்க, நல்லதாக எடுத்துக்குவானுங்க அப்படின்னு நம்ம பல கோணங்களில் அதை நினச்சி தான் சொல்லியிருப்பார். சொல்லின பிறகு அவனை பகைத்தார்கள். அதில் கீழே வசனங்கள்லாம் இருக்கும், சொல்லிட்டு அடுத்தது ஒரு சொப்பனம் ஒன்று வருது. 37ஆம் அதிகாரத்தில் சொப்பனம் ஒன்று வருது. 9ஆம் அதிகாரத்தில் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இப்போ இன்னும் கொஞ்சம் கடுப்புலேயே, ஏகப்பட்ட கடுப்புல அதிக கடுப்பு என்னன்னா, இப்போ சூரியனும் சந்திரனும் வந்து சேர்ந்துருச்சு. இதில் நட்சத்திரம் அரிக்கட்டங்கள்லாம் இல்லாமல் இப்போ வந்து சூரியன் சந்திரன்லாம் வந்து தேர்ந்துருச்சு. இப்போ இதையும் வந்தோன்னா அதையும் சொல்லாமல் இருந்திருக்கலாம், அதையும் போய் சொல்லிடுறாரு. அப்போ ஒன்றுக்கு 2 தடவை சொல்லிடுறாரு. ஒருவேளை இதை ரெண்டையும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா தேவன் நடத்தி கொண்டு போகிற விதங்கள் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்குமோ என்னமோ நமக்கு தெரியல. இதெல்லாம் இவர் யோசித்திருப்பார். பொத்திபார் வீட்டில் அங்கே இருக்கிற அந்த டைமில் யோசித்திருப்பார். இதெல்லாம் நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா, அவனுங்களுடைய பகைக்கும் குரோதத்துக்கும் எரிச்சல்களுக்கும் அதிகத்தனமான பகைக்கிறதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்காம இருந்திருந்தேன்னா, என் வார்த்தையை நான் இருதயத்தை நான் கட்டி காத்திருந்தேன்னா, மூடி காத்திருந்தேன்னா, தேவன் கொடுத்ததை நான் மூடி காத்திருந்தேன்னா, எனக்கு இந்த இது இருந்திருக்காதே, இப்படி நேர்ந்திருக்காதேன்னு சொல்லி அநேக நாட்கள், அநேக வருடங்கள் கூட கதறி அழுதுருப்பார். ஆனால் எனக்கு ஏன் இப்படி சம்பவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகன் ஒரு நல்ல ஒரு வழியில் இல்லை, ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு மகன் இல்லை, வழிகளும் சரியாது, குணமும் சரியில்லை, மூளையும் சரியில்லை, பார்வை சரியில்லை, சிந்தை சரியில்லை இந்த யோசேப்புக்கு அப்படின்னா பரவாயில்ல, எல்லாமே கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகன்தான். அப்படி இருக்கும்போது இவருக்கு இவ்வளோ ஒரு ஆழமான புடமிடுதல் தேவையா அப்படின்னா வேதத்தின்படி தேவை.
வேதத்தின்படி தேவை. நல்ல பிள்ளை தான், ரொம்ப நல்ல பிள்ளையாகிறதுக்கு தேவை. நல்லவருக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா ஆகணும்னு தேவை. அப்போ சேட்டை பிள்ளைங்களுக்கு அவங்களையும் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பண்ணுற மாதிரியே தான் இவருக்கும் பண்ணுறாரு. இவருக்கும் அந்த புடம்படுதலை பண்ணுறாரு. அப்போ இவர் எல்லாவற்றையும் இவர் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது, அன்னத்தை கொண்டு போய் சகோதரர்கள் குழியில் தள்ளினது, அவனை சட்டையை கிழிச்சது, அங்கே அவனோட பழம் வாங்கிய உறிஞ்சி எடுத்து போட்டது, குழியில் தள்ளினது, வித்தது, நினச்சி கதறியிருப்பார். நினச்சி கதறியிருப்பார். இதை செய்யாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குது. எங்கன்னா எதனா செஞ்சுட்டு போகிறானுங்க, தேவனுக்கு விரோதமான பாவத்தை எதனா செஞ்சுட்டு போகிறானுங்க, அப்பாவுக்கு தெரியாமல் கள்ள கணக்கு கொடுக்குறானுங்க, எதாவது திருட்டு போகிறானுங்க, கள்ள கணக்கு கொடுக்குறானுங்க, ஏதோ இப்போ ஒளியிட்டோம் தேவனாமனுங்களை சந்திச்சுக்கிட்டோன்னு விட்டுறாமல் போயிட்டானே, அப்பா கிட்டலாம் இவனுங்க செய்கிறதெல்லாம் ஏன் சொன்னேன் கொண்டேன் அப்படின்னு அநேகவற்றை இது ஏன் செய்தேன், இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம், அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம், இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிலாம் அநேக நேரங்களில் யோசித்திருப்பார். யோசித்து அழுதுருப்பார். தாய் வேற இல்லை, தகப்பன் மட்டும்தான் இருந்தால் அது ஒன்றும் போச்சு, இருந்தால் அது ஒன்றும் அது போச்சு, ஒரே ஒரு தம்பி தான் போயிடுச்சு, நான் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மற்ற எல்லாரை காட்டிலும் இவருடைய துக்கம், பாடுகள், கஷ்டம், இது வேதனைகள். ரெண்டாவது செல்லமாக வளர்ந்தவர், கஷ்டங்கள்லாம் இல்லாமல் வளர்ந்தவர். இப்போ இன்னொரு இடத்துல அடிமையாக வாழணும் கொள்ளணும், அடுத்தவங்க ட்ரீட் பண்ணுற விதங்கள், எல்லாமே பண்ணுற விதங்கள், அவங்கள கேட்டு தான் எல்லாமே செய்யணும் கொள்ளணும். எதாக இருந்தாலும் எந்த பேச்சுரிமை கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, முழு சுதந்திரம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தராகிய தேவன் போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே போத்திபார் கண்களில் தயவு கொடுத்து அப்படியே நல்லாக்கி கொண்டு வராரு. இதெல்லாம் பார்க்குறாரு. இதையெல்லாம் பார்க்க தான் ஆஹா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு பார்க்குறாரு. இதன் மூலம் தான் அவர் உணர்றாரு. அவனுக்கு அழிக்கணும்னு வந்தானுங்க, கொலை செய்யாமல் தடுத்துட்டாரு, அதில் பார்த்துட்டாரு. கூடியில் தள்ளினானுங்க, அதிலிருந்து இன்னொரு சகோதரன் ரூபம் பின்னாடி கூப்பிடணும், அவனை காப்பாற்றி விடணும்னு நினச்சி வந்தான். அது நடக்கலை. அது வேற இல்லை, அது தேவ திட்டம் இல்லை அதில், அதனால் அது நடக்கலை. பிறகால அவனுங்க சரி மனசு மாறி என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ரத்தம் தானடா, இதெல்லாம் தேவன் தான் செய்ய வச்சுது, இந்த இறக்கம் காட்டி செய்ய வச்சுது. கொண்டு போய் அவனை விற்க விடும்பச்சு. இதெல்லாம் தேவன் தப்பு வச்சு அவனுங்க கையிலேருந்து தீமையிலேருந்து எல்லாம் தப்பு வச்சு கொண்டு வந்து கொடுத்து வேற யார் வீட்டுக்காவது அடிமையாக போகாதபடி இந்த நல்ல மனுஷனாக இருக்கிற இந்த போத்திபாருடைய வீட்டுக்கு தேவன் கொண்டு வந்துட்டாரே. கடைசியில் அவருக்கு ஒரு மகனாகவே இவர் வந்துட்டார். எல்லாத்துக்குமே அவர் தான். போத்திபாருக்கு பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனால் இவர் மகனாக வந்துட்டார். அப்போ இவ்வளோ தூரம் தேவன் அப்போ தேவன் இருக்கிறாருன்றது மட்டும் அவருக்கு நல்லா இதாகிடுச்சு, உறுதியாயிடுச்சு. தேவன் கூட இருக்கிறாருன்றதுல உறுதியாயிடுச்சு. இப்போ நல்லா செம்மையாக போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு விதமான ஒரு பயங்கர அசைவு உண்டாகுது. போத்திபாருடைய மனைவி நித்தமும் தொல்லை கொடுத்துட்டு, வருஷ கணக்கில் தொல்லை கொடுத்துட்டு, ஒரு நாள் இல்லை, ஒரு மாதங்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, பல வருடங்கள் தொல்லை கொடுத்து பல கோணங்களில் தொல்லை கொடுத்து, பல நேரங்களில் தொல்லை கொடுத்து, பலவிதமான முறையில் தொல்லை கொடுத்து என்னோட சைனி என்று சொல்லி இல்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணி கடைசியில் சாத்தானால் யோசேப்பை வீழ்த்த முடியவில்லை என்று அறிந்து அதுக்கும் மேலே இன்னொரு துணிகரமான காரியத்தை செய்ய முற்படும் போது தான் அவர் துணியை கொடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுற. தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுற. நல்லா இருந்தேனே, சுபிட்சமாக இருந்தானே, அமைதியாக இருந்தானே, சமாதானமாக இருந்தேனே, வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக இருந்தேன், எந்த ஒரு இது இல்லாமல் போய்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு தடால்னு எல்லாமே அடியோட வேரோட சாச்சிருச்சே. சரி, இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வழி எப்படியாவது கிடைக்கும். எப்படியாவது அப்பா வீட்டுக்கு போயிடணும். எப்படியாவது அப்பா வீட்டுக்கு. அவருக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியாது கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னு, அவருக்கு என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு மகிமை கனத்து மனுஷனுக்கு, இந்த தேவ மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கனத்தையும் மகிமையும் ஏற்படுத்தி இந்த தேவ மனிதன் மூலமாக எத்தனை உயிர்களை காப்பாற்றணும், பூமியில் இருக்கிற உயிர்களை எல்லாம் காப்பாற்றணும், ஜீவன்களை காப்பாற்றணும் என்பது ஜீவாதிபதி குறித்து வச்சிருக்கிறார் என்பதை தெரியாது. அதெல்லாம் எதுவுமே தெரியாததுனால தான் அவர் எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்னு அவர் கடைசி வரைக்கும் இருந்தது. அதான் இதில் ஒரு பெரிய பங்கம் வந்துட்டு இப்போ அந்த இடமும் போச்சு. அந்த மனுஷனும் என்ன நினைப்பார், என்ன இவன் நல்லா இருந்தானே, இவனுக்குள்ளே என்ன இப்படி சாத்தான் உள்ளே பூந்துச்சு, இவனுக்குள்ளே
பூந்து இப்படி நடந்துக்கிட்டானே கொண்டுட்டானே, இப்படி நல்லா வச்சுருந்தானே, அவனை இன்னும் மேல் கொண்டு அவனை வச்சுருந்துருப்பானே, இது எல்லாத்துக்கும் அவனை ஆஸ்திக்கு சொந்தக்காரனாக்கிட்டு இருப்பானே, அவனை எப்படி அவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பின்னால் தெரிஞ்சிட்ருக்கோம். மனைவி தான் கள்ளி திருடின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ ஜெயிலுக்கு இன்னும் நிலைமை மோசமாகி ஜெயிலுக்கு தான் வர்றாரு இல்லையா, அந்த இடத்துல அந்த பகுதி தான் வாசித்தது. சிறைச்சாலையின் தலைவன் கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று. அங்கே வந்தால் அவங்க எல்லாரும் பட்சமாக பேசுகிறாங்க, விரோதமாக பேசணும். நம்மளாம் அப்படி தான் பேசுவோம். ஒன்று நடந்ததுன்னா அதான் பேசுவோம், நடக்காததையும் பேசுவோம், நடந்ததையும் அவன் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் பேசுவோம். ஏன்னா சொல்கிறவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க, உலகத்தில் எந்த தப்பும் பண்ணாதவங்க, மாசு இல்லாதவங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறைச்சாலை தலைவனும் அப்படி சொல்லணுமே, எதுக்கு நீ ஜெயிலுக்கு வந்திருக்கிற, என்னத்துக்கு ஒன்று கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க, நீ என்ன ஒருத்தருடைய மனைவியை நீ அபகரிக்கணும் கற்பழிக்கணும்னு வந்தவன் தானே, அந்த இதில் தானே நீ உள்ளே கொண்டாந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவனை ஏளனம் பண்ணி அவனை இது பண்ணி அவனை குத்துன்னு குத்திருக்கலாம்ல. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அவனை பார்த்தபோது கட்டாயம் கர்த்தரை பார்த்துருப்பாங்க, கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்த்துருப்பாங்க. அவன் நடை உடை பாவனை, அவன் செயல்பாடுகள், அவன் தேவனை நம்பி இருக்கிற காரியம், அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய கேரக்டர் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்படிப்பட்ட பையனை அப்படி இருந்திருப்பாங்க. அவங்கள சிந்திக்கும்படி செஞ்சுருப்பார். யோசித்து பார்த்து அவனுக்கிட்ட எல்லாம் அந்த சிறையில் இருக்கிற மற்றவங்களை எல்லாரையும் மேய்க்கிறது கொள்வது பார்த்துக்கிறது கொள்கிற அந்த அதிகாரத்தையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்துட்டான் அந்த சிறைச்சாலை தலைவன். அவன் கண்டுக்கிறதே இல்லை, அவன் பொறுப்பு எல்லாமே இவர் தான் செய்கிறார், அவன் பொறுப்பெல்லாம் இதாக செய்கிறார். இது எப்படியாவது எந்த வழியிலையாவது போத்திபார் கேள்விப்பட்டிருக்காரு, அவர் தான் இங்கே கொண்டு வந்து விட்டதே, அவருடைய ஆள் தான் இவன், ராஜாவுடைய ஆள், போத்திபாருடைய ஆளும் அவன் தான். அப்படி இருக்கும்போது கட்டாயம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாரா, கேள்விப்பட்டிருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி போயிட்டு அப்போ பார்க்குறாரு, கர்த்தாவே நீ தான் இதை செய்தீர். அவளுடைய கொடூர விருப்பம், சாத்தான் அவளுக்குள்ள இருந்த கொடூர விருப்பம் நிறைவேறாதபடி என்னை திடமனதாய் கட்டுக்கோப்பாய் இச்சை அடக்கமாக இருக்க வைத்து உமக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து என்னை தப்புவித்தது நீரே, என்னை இந்த பேராபத்திலேருந்து தப்புவித்தவர் நீரே, சகோதரர்கள் கொலை செய்ய வரும்போது தப்புவித்தவர் நீரே, என்னை குடியிலேருந்து தூக்கி எடுத்தவர் நீரே, என்னை ஆண்டவரே சத்துருக்கள் வெற்று போட்டாலும் கூட என்னை ஒரு இடத்துல எனக்கு லகு உண்டாகும்படி செய்தவர் நீரே, என்னை அங்கே போத்திபார் கண்களில் தயவு கொடுத்து என்னை நல்ல புள்ள மாதிரி பார்த்துக்க வச்சதும் நீரே. அங்கேயும் சாத்தான் அங்கே எல்லாம் சூறையாடினாலும் கூட அதிலிருந்து என்னை காப்பாற்றி கொண்டு சிறைச்சாலையின் தன்களில் தயவு பெறும்படி செய்தவர் நீரே. எல்லாம் நீரேன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஆனால் எப்படி விடுவிப்பார் மட்டும் தெரியாது, எப்படி அவருடைய சொப்பனம் நிறைவேறும் என்பது கண்டிப்பாக யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. 41 அதிகாரம் 11 வசனம். 41 அதிகாரம். நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். இப்போ ஜெயிலில் இருக்கிற இவருக்கு வருடங்கள் போது நினைவெல்லாம் தகப்பன் வீட்டை குறித்தோம், தகப்பன் வீட்டை குறித்தோம், தகப்பனுடைய வீட்டை. அவருக்கு வேற விருப்பமே கிடையாது, இதுலேருந்து விடுதலை ஆகணும், அங்கே போகணும், இது ரெண்டை தவிர அவருக்கு வேற எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயிலில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. 41:11 வாசித்தோம். 41 அதிகாரம் 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். 25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். 11ஆம் வசனத்தில் தேவன் இவ்வளவு தூரம் இவரை சிக்ஷித்து புடமிட்டு பொன்னாய் விளங்கும்படி செய்து நிற்க வச்ச காரியத்தில் அவருக்கு வர்ற டெஸ்ட்டு அங்கே ஒன்று வருது. என்னன்னு உன்னை குறித்து 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். யாரை குறித்து? யோசேப்பை குறித்து, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா யாரு? பானபத்திரக்காரன் தான் சொல்லியிருக்கிறான்.
அந்த பணப்பத்திரக்காரங்கிட்ட தான் இவர் சொல்லி அனுப்புகிறாரு. ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்கும்போது நீ என்னை நினச்சிக்கப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னை விடுதலை ஆக்கி எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணுன்னு அப்படியே சொல்கிறார். கேட்குறாரு. நம்பிக்கையாக காத்திருக்கிறாரு. தேவனோடவே இருக்கிறாரு. தேவன் அவனோட கூடவே இருக்கிறாரு. ஆனால் 2 வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை வருஷம்? நம்பிக்கைக்கு எங்கே இடம் இருக்குது? நம்பிக்கைக்கு ஏது இருக்குது அங்கே? தேவன் அவர் வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அந்த சொப்பனங்கள் நிறைவேறது ஒருபுறம், இவரை விடுதலையாக்கி இவரை தகப்பன் வீட்டுக்கு அனுப்புகிற காரியம் நிறைவேறது எப்படி? தேவனுடைய சித்தமே இவரை விடுதலையாக்கி தகப்பன் வீட்டுக்கு அனுப்புறதில்லை. தகப்பன் வீட்டை அனுப்புறதில்ல. பூமியில் இருக்கிற எல்லாருமே ஜனங்க, பூமியில் இருக்கிற ஜனங்க, தெருவில் இருக்கிற ஜனங்க இல்லை, பூமியில் இருக்கிற ஜனங்க, நாட்டில் இருக்கிற ஜனங்க இல்லை, பூமி முழுசு இருக்கிற ஜனங்க வேரோட புடுங்குண்டு போயிடாதபடி அத்தனை பேர் உயிரும் காப்பாத்துறதுக்கு இவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். டார்கெட் எல்லாம் யார் மேலே? சாத்தானுடைய டார்கெட் எல்லாம் யார் மேலே? யோசேப்பு மேலே. தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் அவனை முன்குறித்திருக்கிறார். தாவீது வாழ்க்கையில் இதே போல தாவீது வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொண்டார், முன் குறித்தார். வச்சான், டார்கெட்டை வச்சுக்கிட்டே வந்தான். கரெக்டாக பலவீனம் என்னன்னு தெரிஞ்சது. அதை வச்சு ஒரே அடி அடித்தான். சொன்னபடியெல்லாம் செய்ய வச்சுட்டான். சொன்னபடியெல்லாம் தாவீதை செய்ய வச்சான். இனி தாவீது என் கையில் தான்ன்ற சூழ்நிலையில் வரும்போது அவன் கையில் இல்லாதபடி தேவன் தப்பு வச்சார். அந்த மாதிரி கூட இங்கே நடக்கலை. இவருடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த தவறு மாதிரி கூட இவருடைய இதில் எதுவுமே ஒரு பரிசுத்த குறைவு, ஒரு பரிசுத்த கரை என்பது இவருடைய வாழ்க்கையில் நடந்தது இல்லை. தேவன் பரிசுத்தர் கண்டதில்லை. அப்போனா நீ உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த அரண்மனையில் அவ்வளோ ஜனத்து மத்தியில், பிரபுக்கள் மத்தியில், மூப்பர்கள் மத்தியில், மந்திரிமார்கள் மத்தியில் இல்லையா, ராணி அவங்கள சேர்ந்தவங்க மத்தியில், எல்லா இராணுவங்கள் மத்தியில், எல்லா முக்கியஸ்தர்கள் மத்தியில் அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? இதான் முறை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கே அவர் வந்திருக்கிறார். முறை ஒரு அரண்மனைக்குன்ற ஒரு இடத்துக்கே இப்போ தான் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துக்கு, மேன்மையான ஒரு பெரிய இடத்துக்கு, ஒரு ராஜாங்கம் உள்ள ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லார் கண்களும் யார் மேலே இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் கூட எல்லார் கண்ணும் உங்களை தான் பார்க்குதுன்றது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சிங்க, உங்களுக்கு வாயிலேருந்து என்ன வராது? வார்த்தை பலபலான்னு வேற மாதிரி மாறி வரும். சொல்ல வந்தது மறந்துடுறோம். அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி நிறைய பேருக்கு இருக்கும். வராது, வார்த்தையே வராது, குளரும். வார்த்தையே வராது, குளரும். நான் வேணா அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இந்த வேணா சொல்கிறேன். வேணா ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்கிறேன். இங்கே எல்லாம் என்னையே பார்த்துனுங்க. அவங்கள வேணா அந்த பக்கமாக திரும்பிக்க சொல்லுங்கள், நான் வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இவர் சொல்லும்போது உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்ன அடுத்த செகண்டே இவர் சொல்கிறாரு, 16ஆம் வசனம், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயோத்தரமாக நான் அல்லன்னு சொல்லிட்டார். ஜெயிச்சிட்டார். கர்த்தருடைய நாமத்தினால கச்சர் வச்சு அந்த புடமிடுதலில் கொண்டு வெளியே நிறுத்தும் போது கர்த்தர் எதிர்பார்த்தபடியே பேசிட்டார். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். என்னை குறித்து கேள்விப்பட்டீங்க, நான் இல்லை சொல்கிறது, தேவன் தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். அந்த காரியத்தை நான் அல்லன்னிட்டார். நான் அல்ல என்று சொல்லிவிட்டார். 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது, அதான் நீரே செய்தீர், தேவன் தாம் செய்ய போகிறதை இன்னதென்று பார்வோனுக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். இது கடவுள் தான் உங்களுக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்துருக்கிறார். கடவுள் தான் இந்த சொப்பனத்தை கொடுத்துருக்கிறாரு. அது தன்னிச்சையாக நடந்தது, எத்தேச்சமாக நடந்தது, ஏதோ நடந்தது, யாரோ கொடுத்தது கொண்டதெல்லாம் இல்லை. தேவன் தான் அது உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த தேவன் தான் உங்களுக்கு இதை என்ன செய்வார், அதன் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுவார் என்று. என்ன ஆதியாகமம் பாருங்க, 41ஆம் அதிகாரத்தில் 28-32. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 2 விதமா சொல்றார். பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொன்னாரு.
இன்னொன்னு சொல்றாரு, 25ல் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னாரு, 28ல் சொல்றாரு காண்பித்தார் என்று சொல்றாரு. பார்வோனுக்கு அதை அறிவித்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். என்னன்னு? தேவன் செய்ய போறத, தேவன் செய்ய போறத இதை சொல்லிக்கிட்டு வராரு. ஆனா இவருக்கு தேவன் என்ன செய்ய போறாருன்றதே தெரியாது. யாருக்கு? யோசேப்புக்கு. தேவன் இப்போ அவருக்கு என்ன செய்ய போறாருன்னு, கொஞ்ச நேரத்தில் அவருக்கு என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. மிக பெரிய நம்ப முடியாத பிரமிப்பும் ஆச்சரியம் கலந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. தேவனால அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. 32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. இதை சீக்கிரத்தில் செய்வார், இதை சீக்கிரத்தில் செய்வார் என்று கர்த்தர் சொல்றார். கீர்த்த செய்வார் என்று சொல்லுகிறார் என்று சொப்பனத்தை குறித்து பார்வோனுக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இடையில அந்த சொப்பனத்தினுடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்றார். அந்த எருதுகள் அதெல்லாம் வந்து மெலிதி இருக்கிறது, புஷ்டியா இருக்கிறது, அந்த இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளில் வருது. இதெல்லாம் பார்த்துட்டார். இதெல்லாம் பார்த்த உடனே இப்படி ஒரு வாலிபன், இப்படி தேவ ஆவியினாலே மனுஷரிடத்திலே வாசம் பண்ணாத தேவனுடைய ஆவி இந்த மனுஷனிடத்துல வாசம் பண்ணுகிறார் என்றால், இந்த மனுஷன் அப்போ எவ்வளவு ஞானமும் அறிவும், தேவனுடைய ஞானமும் அறிவும் புத்தியும் விவேகம் உள்ளவனாய் இருப்பான். இப்படிப்பட்டவன் பூமியில ஒருத்தன் இருக்கிறான், அதுவும் நம்ம தேசத்துல இருக்கிறான், அதுவும் சிறையில வந்து இவன் இருந்திருக்கிறானே என்று சொல்லும் போது, இப்படிப்பட்டவன் எப்படி தவறு செஞ்சிருப்பான், தப்பு செஞ்சிருப்பான், பாவம் செஞ்சிருப்பான் என்றதெல்லாம் ஓடி இருக்கும், மனதுக்குள்ள ஓடி இருக்கும். 40 ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள், அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன், நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். இதுக்கு இடையில என்ன நடந்துட்டு, இவரை உயர்த்திட்டாரு கர்த்தர், இவரை விடுதலையாக்கி பார்வோன் வந்து கர்த்தர் பார்வோன் மூலமா விடுதலையாக்கி அவனை தேசத்தின் அதிபதியாக்கி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு, இதெல்லாம் கர்த்தர் அவருக்கு செஞ்சிட்டார். இப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிற சொப்பனங்கள் எல்லாமே, காண்பித்த 2 சொப்பனங்களும் ஒன்னொன்னா நிறைவேற வேண்டியதாய் இருக்குது, ஒன்னொன்றாய் நிறைவேற வேண்டியதாய் இருக்குது. அப்போ இவரே வந்து இப்படிப்பட்ட ஒரு மகிமையான விடுதலை, மேன்மையான விடுதலையை கொடுத்து, மேன்மையான பிரச்சனையிலிருந்து, அந்த சிக்கலிருந்து, அந்த பயத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து இவரை விடுவித்து இவர் வீட்டுக்கு போகணும்னு இருந்தவருக்கு இவர் ராஜ்யத்துக்கு என்ன ஆக்கிட்டாங்க. அப்போ சொன்னாரா இவர் நான் வீட்டுக்கு போறேன்னு? இல்லை. அப்போ தேவ சித்தம் அங்கே கிரியை செய்து, தேவ காரியங்கள் கிரியை செய்து, அப்போ இவர் வாழ்க்கையில் 13 வருஷம் மௌனமாக இருந்தார் கர்த்தர். யோசேப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகள் இதை பார்க்குறவங்களுக்கு அவர் பொல்லாதவராகவும் நல்லவர் இல்லாதவராகவும் கொடுமைக்காரராகவும் இரக்கமற்றவராகவும் காணப்படுவது போல காணப்படுது. ஆனால் அவர் அதை செய்ய தொடங்கும் போது தான் அவர் எப்படி யோசேப்பை நேசித்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார், அரவணைத்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார், காத்திருக்கிறார், காப்பாற்றி இருந்திருக்கிறார், தயவுள்ளவராய் இருந்திருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருந்திருக்கிறார், கருணை உள்ளவராய் இருந்திருக்கிறார், வல்லமையானவராய் இருந்திருக்கிறார், மகத்துவமானவராய் இருந்திருக்கிறார், வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதை பார்த்துட்டார். இப்போ நிறைய பார்த்துட்டார். அவருடைய நாமத்தையும், அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை, அவருடைய மகத்துவத்தை, வல்லமையை எல்லாமே அவர் பார்த்துட்டார். அதே ஆதியாகும் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன தேவன் இப்படிப்பட்ட பாடுகள்ல, இப்படிப்பட்ட குழியில, இப்படிப்பட்ட ஜலப்பிரவாகத்துக்குள்ள, இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள, இப்படி பஞ்சத்துக்குள்ள, வறுமைக்குள்ள, இல்லாமைக்குள்ள, ஒன்றும் முடியாத நிலைமையில இருக்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வர்றதுனால நான் வந்தது. என்ன தேவன் விற்று போட்டதுனால நீங்க என்ன பண்ண வேணாம்,
இதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. என்னுடைய வீழ்ச்சிக்கு, என்னுடைய இதுகளுக்கு, என்னுடைய கடுமையான சேதாரங்களுக்கு நீங்கள்லாம் சகோதரர்கள் எல்லாம் அதுக்கு ஒரு பக்கம் காரணமாக இருக்கீங்க. 100க்கு 100 காரணமாக இருக்கீங்க. ஆனால் அதை குறித்து நீங்கள் என்ன பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வெறும் யாக்கோப்புடைய சந்ததி, குடும்ப சந்ததிகளை மட்டும் காப்பாற்றுறது மட்டுமல்ல, பூமியில அவர் சிருஷ்டித்த அவருடைய பிள்ளைகள் அத்தனை வெறும் பஞ்சத்தில் அழிஞ்சி போயிடாதபடி காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு மனிதனை தேவன் உடமிட்டு கண்ணீர் ஆறாய் இரத்த கண்ணீர் ஓடும்படி செய்து எல்லா விதத்திலும் குத்தப்பட்டு கிழியப்பட்ட இந்த மகன் இப்போ வற்றாத ஜீவநதி இவர் மூலமா போகுது. வற்றாத ஜீவநதி, நன்மையாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவநதி, தகப்பனுடைய ஜீவநதி இவர் மூலமா போகுது. இவர் மூலமா ஜனங்களுக்கு போக ஆரம்பிக்குது. 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். இப்ப யாக்கோபு, இது யாரு? யாக்கோபு யோசேப்புக்கு சொல்றார், உன் பிள்ளைகளெல்லாம் நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, கடவுள் நீ உயிரோடு இருக்கிற, உன்னையும் பார்ப்பேன். அதுவும் உன்னை இப்படி வச்சிருக்கிறத அதெல்லாம் தெரியும். எகிப்து தேசத்துல தான் இருக்கிறாருங்க, கோசேன் நாட்டில். அப்போ சொல்றார், உன் பிள்ளைகளையும் பார்ப்பேன் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. தேவனோடு எல்லாமே தேவன் செய்திருக்கிறத உடனே சொல்லிட மாட்டாரு. அது முடியும் போது தான் நமக்கு தெரியும் அது நிறைவேறும். ஆனால் காத்திருக்காமல் போனால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காத்திருக்க கூடாதபடி என்னென்ன வஞ்சக திட்டத்தெல்லாம் யாரை கொண்டு நிறைவேற்றணுமோ எல்லாம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சாத்தான் ட்ரை பண்ணுவான். அவனுடைய இதில் நம்மளை காட்டில அவன் பலவான், அவன் நம்ம இல்லை. எல்லாம் அவனை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் மகா பலவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், நம் தேவன் தான். நம் தேவனோடு இருந்தால் நம் பலவான்கள். தேவன் இல்லைன்னா நம்ம பலவான் கிடையாது. தேவன் இல்லாதபடி பார்த்தால் சாத்தான் பலவான், சாத்தான் நம்மை காட்டிலும் பலவான். அப்போ எவ்வளவு ஃபோர்ஸ் கொண்டு வருவான்னா, ஒரு மனிதனை இந்த விதத்தில் இன்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இன்ன விதமாக உள்ள உருவம் பட்டயம் போல உருவம்னா அவன் நிச்சயமாக நிலை குலைஞ்சி அவன் தன் சுய சக்தியை எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடையவைகளை சிந்திக்கிறதை இழந்து அவன் டக்குன்னு தவறான முடிவுக்கு போவான், அழிவான்னு அவன் எத்தனை பண்ணுவான், விட மாட்டான். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளிலே, இந்த நாளிலே எத்தனையோ பேரை சாட்சியிருப்பான். இந்த மாதிரி எத்தனையோ பேரை சாட்சியிருப்பான். யாரை கொண்டு வேணாலும் பயன்படுத்துவான். எங்க நிலையில் இல்லை, இன்னார் அன்னார்லாம் கிடையவே கிடையாது, இன்னார்லாம் பயன்படுத்துவான். ஆனால் அதில் இதாயிட்டோம்னா கொண்டு போயிடுவோம். அதில் இல்லாமல் இருந்தால் கர்த்தருக்கு கொள்ளை பொருளாயிரும். கர்த்தராலே கொள்ளை பொருளாய் மாறுவோம், இல்லைன்னா மாற மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 10ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு வாசிங்க, நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி. என்ன ஜனங்களை? வெகு ஜனங்களை, பூமியில் இருக்கிற ஜனங்க. அன்னைக்கு 200 கோடி பேர் இருந்தாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. அத்தனை கோடி ஜனத்தையும் பராமரிக்கிறவனா பண்ணியிருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவன் அவரை வச்சிருக்கிறார். ஆனால் கடந்து வந்து அதை அடைஞ்ச வழிகள் என்ன மாதிரி? மகா கடுமையான வழிகள். அது கடுமையான வழிகள். அத்தனை வழிகளை தாண்டி கர்த்தரால வெற்றி பெற்றார். கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் வச்ச சித்தத்தை செய்தார். அவர் நீரே அதை செய்தார், கர்த்தரே அதை செய்தார். அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும்
தீமையானவைகளை நன்மையாக மாற பண்ணுவார்னு தான் வேதம் சொல்லுது. தீமையானவைகளை நன்மையாக மாற பண்ணுவார். நாமும் காக்கப்பட்டு நம்முடையவர்களும் காக்கப்படும்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. நாளை 1ஆம் தேதி காலை திருவிருந்து ஆராதனை உண்டு. கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய மிகுந்த கிருபையினாலே மாதத்தை கிருபையாய் நிறைவு செய்யும்படி கிருபை செய்தீர். இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, சத்துரு சூறாவளி போல வந்தாலும் முசல் காற்றை போல வந்தாலும் ஆண்டவரே அதை அழித்து போட்டு, ஆண்டவரே சூறாவளி நினைத்ததும் சூறை காற்று நினைத்ததும் ஆண்டவரை பெருங்காற்று நினைத்ததும் நடவாதபடி தேவன் அழித்து போட்டு காற்றையும் கடலையும் அதற்றுகிறவர், காற்றையும் கடலையும் சர்வத்தையும் உண்டாக்கினவர். உம்முடைய பிள்ளையை காத்ததற்காக, உம்முடைய பிள்ளைகளை காத்து கொண்டு இந்த நாளை உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரை மகிமைப்பட கிருபை செய்தீர், கிருபை செய்தீர். இவ்வாராதனை ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட என்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.